Hello Nanbas, hello Nanbis, welcome to another episode of Wholesome Homies IPL review. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் vs எல்எஸ்ஜி மேட்ச் பார்க்க போகிறோம். எல்எஸ்ஜி மேட்ச் ஆச்சு. எங்கே நம்ம நண்பர் புஷ் வரலன்னு கேட்டிங்களா, வந்து எல்எஸ்ஜியோட ரிசல்ட்டை செலிப்ரேட் பண்ணுறான், வெளியே பார்ட்டி பண்ணுறான். ஸோ அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இங்கே எல்எஸ்ஜி ஜெர்சி மாதிரி ப்ளூ கலரில் போட்டு வந்திருக்கேன். ஸோ டைரெக்டாக மேட்சுக்குள்ளே போய்ட்டோன்னா, ஐ திங்க் எல்எஸ்ஜி பிளேயிங் லெவலில் ஒரு சேஞ்ச் வந்து பிரின்ஸ் யாதவ் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் படோனியை வந்து இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதர் தன் தட் ராஜஸ்தான் ராயல்ஸோட டீம் பார்த்தோன்னா சஞ்சு சாம்சன் இன்ஜோர்ட் ஆகிட்டார் டெல்லி மேட்ச்சில். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ வந்து அந்த வம்சி வைபவ் சூரியவம்சி அந்த 14 வயசு பையனை வந்து டீமில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ 14 வயசில் நம்ம யாருமே என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்னு எனக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ மேட்சுக்குள்ளே போனோன்னா, ஐ திங்க் ஆர்ச்சர் நல்லா போட்டான் ஸ்டார்டிங்கில் பவர் பிளேயில். எல்எஸ்டி வர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் நல்லா போட்டு அர்லி ஆனே மிச்சல் மார்ஷ் விக்கெட் எடுத்துட்டான். அண்ட் இவனுங்க வந்து பூரனோட கேட்சை வேறு விட்டாங்க. அப்போது நான் நினச்சேன் மேபி இன்றைக்கி பூரான் வந்து நல்லா ஆட போகிறான்னு. பட் சந்தீப் சர்மா அந்த விக்கெட் எடுத்துட்டார் சீக்கிரம். அண்ட் அப்புறம் தான் வந்தார் நம்ம ரிஷப் பண்ட். அண்ட் மார்க்ரம் அந்த சைடில் கொஞ்சம் டீசெண்டாக ஆடிட்டு இருந்தான். பட் ஐ திங்க் ரிஷப் பண்ட் ஆடின இன்னிங்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் இன்னிங்ஸ் நினைக்கிறேன் எவர். ஏன்னா அவன் வந்து அடிக்கக்கூட பார்க்கல, லைக் என்ன பண்ணானே ட்ரை பண்ணானே தெரியல. ஹி வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் டு சர்வைவ். சும்மா இப்படி வச்சுட்டு இருந்தான், பிளாக் பண்ணிட்டுருந்தான் பாலை. ப்ளஸ் 3 from 9 balls ஐ திங்க். அப்படியே மொமெண்டம் கீல் பண்ணிருச்சு, அப்படியே விக்கெட்டையும் கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ ரிஷப் பண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கணும். பிகாஸ் கரண்ட்லி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஐபிஎல்னு மட்டும் இல்லை, பட் ஐ டோன்ட் திங்க் ஹீ கேன் கெட் பேக் டு த இந்தியன் T20 டீம். ஏன்னா மீதி எல்லாருமே இப்போ கேஎல் ராகுல்லாம் அந்த சைடு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ ஐ திங்க் ஹீ வில் பி பேக் அண்ட் பண்ட் வந்து திரும்பி வெளியே போயிடுவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் எல்லாம் மாட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அண்ட் கமிங் பேக் டு ராஜஸ்தான் bowling, ஐ திங்க் ஹசரங்கா ஆக்சுவலி நல்லா போட்டார் இன்றைக்கி. அண்ட் ஆர்ச்சர் ஆப்வியஸ்லி இப்போ 2-3 மேட்ச் நல்லா தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் டு பி ஃபேர் இன்றைக்கி துஷார் தேஷ்பாண்டேயும் நல்லா தான் bowling போட்டான். பட் எல்எஸ்ஜி வந்துட்டு இம்பேக்ட் பிளேயராக படோனியை டக்குன்னு இறக்கிட்டாங்க, லைக் ஆஃப்டர் பண்ட் காட் அவுட். அதுதான் எனக்கு புரியல. மேபி மில்லர் ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் டக்குனு விக்கெட் விழுந்துச்சு, நான் படோனி இறக்கிருக்கலாமான்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸே இவனுங்க வந்து படோனி யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இவன் எல்எஸ்ஜிஸ் bowling ஆல்ரெடி வீக்காக தான் இருக்குது. ஸோ மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் மயங்க் யாதவும் இருந்திருந்தால் இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. பட் படோனி 50 அடிச்சிட்டான் இன்றைக்கி. ஸோ 50 from 35 balls அண்ட் 40 balls, ஆல்மோஸ்ட் 40 balls. அண்ட் மார்க்ரம் வந்து அங்கே ஒரு 67 from 48 balls. ஸோ இவனுக்கு 2 பேருமே கொஞ்சம் நடுவில் ரொம்ப ஸ்லோவாகிட்டாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு ரன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஐ திங்க் அதர்வைஸ் they could have got to 200 also. But to having two like same type of player at the crease at the same time வந்து இட்ஸ் might result them in losing மற்ற மேட்சஸில். லக்கிலி இன்றைக்கி வந்து அப்துல் சமத் மேடப் கடைசி ஓவரில். இல்லைனா இவங்களுக்கு மறுபடியும் 160 கிட்ட தான் வந்திருப்பாங்க, 60 165 தான் வந்திருக்கும். அண்ட் இந்த மேட்ச் வந்து தோற்றுருப்பாங்க. ஸோ ஐ திங்க் தே ஹேவ் டு பி ஸ்மார்ட்டர் வித் த வே தேர் யூஸிங் படோனியும் சரி. ஆர் மில்லர் ஆர் சமாதி யாராச்சும் ஒருத்தர் வந்து ஜாஸ்தி நம்பர் ஆஃப் பால்ஸ் ஆடணும். ஏன்னா இப்போ வந்து தேர் பிளேயிங் ஒன்லி 5 or 6 balls, ரொம்ப கம்மியாக தான் ஆடுறானுங்க. ஸோ ஐ திங்க் அடுத்த வாட்டி மில்லரை சீக்கிரம் இறக்கி ஓடலான்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் ராஜஸ்தானோட bowling வந்துட்டு நான் டீசெண்டாக போட்டுட்டு இருந்தாங்க. எக்ஸப்ட் தி ரீசெண்டாக போட்டு they contained the bowling batting pretty well. they were like 155 or something in the 19th over. அப்புறம் தான் bowling போட்டார் சந்தீப் சர்மா. அண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல, சந்தீப் சர்மா யூஸ்வலி இஸ் அ குட் டெத் bowler. பட் போன மேட்ச் டெல்லி கூட he gave around 25 runs. அண்ட் இன்றைக்கி வந்து he gave 27 runs. ஸோ 4 6 வேறு அப்துல் சமத் அடிச்சிருந்தான் ஒரே ஓவரில். ஸோ ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் ரீதிங்க் பண்ணணுமா, இல்லை சந்தீப் சர்மா அவனோட பிளான்ஸை கொஞ்சம் ரீதிங்க் பண்ணணுமான்னு தெரில. பட் இன்றைக்கி சமாட் வந்து நல்லா அடித்தான். அண்ட் அடித்து 27 runs அடித்து லைக் மேமத் ஓவர். ஸோ ஒரு 180 runs, நல்ல லைக் டீசென்ட் டார்கெட் ஃப்ரம் வேர் தேவர்.
டு பி ஃபேர் பேட்டிங் பிச் மாதிரி தான் தெரிஞ்சது வேறு. ஸோ 180 எனக்கு தெரியல, கன்சிடரிங் எல்எஸ்ஜி பவுலிங் வேறு இட்ஸ் இஸ் நாட் எனஃப் தான் நினச்சேன். பட் யா ஸ்டில் டீசன்ட் ஸ்கோர் ஃப்ரம் வேர் தேவர். ஸோ வெல் பிளேட் அப்துல் சமட். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்தார் நம்ம ஜெய்ஸ்வாலே. சின்ன பையன் தான், அவனுக்கு 22 23 வயசு தான் ஆகுது. அவனோட சின்ன பையன் ஒருத்தர் வந்து அவனோட ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் அலிஜிலி 8 இயர்ஸ் ஓல்டு, 8 இயர்ஸ் சின்ன பையன். அவனோட சின்ன பையன் வந்து 14 இயர் ஓல்டு வைபவ் சூரியவம்சி வந்தார் பேட்டிங்க்கு. அண்ட் யா ஐ வாஸ் ஆக்சுவலி எக்ஸைட்டட் டு சி எம், பட் என்ன தான் அடிக்க போகிறான்ட்டு. பட் யா ஃபஸ்ட்டு பாலே வந்து ஷர்துல் தாக்கூர் 6. லைக் ஐ திங்க் என்ன தான் மேபி ஏஜ் ஃப்ராட் பண்ணியிருந்தா கூட ஐ டோன்ட் திங்க் அவன் மேக்ஸிமம் ஒரு 17 இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கூட ஃபஸ்ட்டு பாலே 6 விடுறதெல்லாம் அவருக்கு அதுக்கு ஒரு கொட்டை வேணும். ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ ஹிட் 4. அவனுக்கு லைக் ஒரு கேட்ச்லாம் விட்டாங்க, பட் ஸ்டில் ஆள் வந்து நல்லா தான் ஆடினா ஃபார் இஸ் ஃபஸ்ட் மேட்ச் இன் ஐபிஎல். ஹீ டிடன்ட் ஷோ எனி ப்ரெஷர் அண்ட் ஹீ பிளேட் வெரி வெல். ஸோ ஷர்துல் தாக்கூர் தான் போன மேட்ச் வயசானவர் தோனி கிட்ட அடி வாங்கினார். இந்த மேட்ச் வந்து குழந்த வைபவ் கிட்ட அடி வாங்குறாரு. ஸோ ஷர்துல் தாக்கூர் பேக் டு ஃபார்ம் நினைக்கிறேன் இன்றைக்கி. அண்ட் யா ஜெய்ஸ்வால் அந்த சைடு நல்லா ஆடிட்டு இருந்தான். ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா வந்துட்டு இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் டூ. லைக் இன் 6 overs 70 ரன்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ஈஸியான சேஸாக இருந்திருக்கணும். பட் டு பி ஃபேர் லக்னோ நல்லா புல் பேக் பண்ணாங்க. அண்ட் வைபவ் அவுட் ஆன அப்புறம் ஐ திங்க் கொஞ்சம் ஸ்லோவானாங்க. லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவானாங்க. நிதிஷ் ராணாவும் அவ்வளோ ஆடல இன்றைக்கி. ஸோ பராக் ஆடினார். பராக் வந்து கொஞ்சம் டீசெண்டாக ஆடினா 30 சம்திங் அடிச்சான்னு நினைக்கிறேன், 35 or something இன்றைக்கி. அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிட்டான். ஐ திங்க் ஹிஸ் ஸ்கோர் இந்த எண்ட் வாஸ் சிமிலர் டு மார்க்கரம் ஆடின மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஸ்ட்ரைக் ரேட் படி பார்த்தோன்னா. பட் என்ன ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மெயின் பிரச்சனைனா, பராக் அவுட் ஆன அப்புறம் அவங்களுக்கு வந்து சேஃபாக மேட்ச்சை முடிச்சு கொடுக்குற மாதிரி யாருமே ரிலேபிளாக இல்லை. ஏன்னா துருவ் ஜுரேல் ஆர் ஹெட்மயர் 2 பேருமே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க மேட்ச்சை வந்து ஃபினிஷ் பண்ணி தர. அண்ட் அவனுங்களை நம்பி லைக் ஏன்னா இன்றைக்கி போன மேட்சும் சரி டெல்லியோட இன்றைக்கி மேட்சும் சரி இட் வாஸ் நாட் லைக் அ வெரி இம்பாசிபிள் டாஸ்க் மாதிரிலாம் இல்லை. லைக் இன்றைக்கெலாம் வந்து ஜெய்ஸ்வால் அவுட் ஆகுறப்போ அரௌண்ட் 21 from 15 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 25 from 15 சம்திங் அலாங் தோஸ் லைன்ஸ். அண்ட் அப்போ வந்து பராக் அண்ட் அப்போ தான் துருவ் ஜுரேலோ ஹெட்மேர் யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க உள்ள. ஸோ யா அங்கேருந்து மேட்ச்சை முடிக்க முடியலன்னா எனக்கு தெரில இவங்க என்ன மாதிரி ஃபினிஷர். அண்ட் 2 பேருமே ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் வேறு. ஸோ அவனுக்கு 2 பேருக்கு மட்டும் அரௌண்ட் 28 crores 28 or 29 crores. ஸோ they have to step up big time. ஹெட்மயர் எஸ்பெஷலி எந்த மேட்ச்சுமே ஆடுறதில்ல ஒழுங்காக. போன மேட்ச்சுமே they needed 9 runs ஐ திங்க் லாஸ்ட் ஓவரில். they messed it up. அட்லீஸ்ட் போன மேட்ச் ஸ்டார்க்ஸ் ரொம்ப சூப்பராக பவுலிங் போட்டான். அண்ட் இந்த மேட்ச் கூட பவுலிங் போட்டாங்க, நாட் ஆஸ் குட் அஸ் ஸ்டார்க். ஹீ லைக் அவேஷ் கான் சில யார்க்கர்ஸ் மிஸ் பண்ண அப்போ கூட சேம் 9 runs இந்த லாஸ்ட் ஓவர். அண்ட் 9 runs இந்த லாஸ்ட் ஓவர் அடிக்க முடியலன்னா தென் தேர் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் வித் ஃபினிஷிங் ரோல். அண்ட் மோரோவர் போன மேட்ச் ரிவர்ஸ் ஸ்விங் ஆச்சு, ஓகே. அண்ட் இந்த மேட்ச் வந்து பாலையும் மாற்றிட்டாங்க கடைசி ஓவரில், லைக் பிகாஸ் த பால் வாஸ் டேமேஜ்ட். ஸோ யா ஐ திங்க் ஸ்டில் தே குட் நாட் கெட் இட் டன். அண்ட் ஹெட்மயர் வந்துட்டு அனிமேட்டடாக இருக்கான் ஒரு வாட்டி அவுட் ஆன அப்புறம், தவிர இஸ் நாட் டூயிங் ஹிஸ் ஜாப் ஆஃப் ஃபினிஷிங் த மேட்ச். ஸோ ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து என்னென்ன பார்க்கணும், வேறு யாராச்சும் உள்ளே வச்சுருக்காங்களான்னு கூட தெரில. தேர் பேக்கிங் ஹெட்மயர் அண்ட் துருவ் ஜுரேல் அலாட். ஆனால் 2 பேருமே மேட்ச் எடுத்துகிட்டு போய் முடிக்கிற மாதிரியே தெரில. ஸோ யா செகண்ட் லாஸ் இன் அ ரோ இன் த சேம் வே, லைக் சேசிங் அ வெரி கெட்டபிள் டார்கெட் சேஸ் பண்ணி ரொம்ப கிட்ட வந்து அவங்களே சோக் ஆகிட்டு இருக்காங்க ஆர்ஆர். லைக் ஈஸியாக இப்போ வந்து அவனுங்க ஐ திங்க் தேர் ஆன் 2 wins கரண்ட்லி, பட் ஈஸியாக போன 2 மேட்ச் ஜெயிச்சு தே குட் ஹவ் பீன் ஆன் 4 wins. ஸோ மேசிவ் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டாங்க. அண்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் கூட ராகுல் டிராவிட் லுக் லில் டிசப்பாயிண்டட் ஆர் ஆங்க்ரி. அண்ட் எல்எஸ்ஜி பவுலிங் வந்தோன்னா திரும்ப ஐ திங்க் தாக்கூர் ஹேட் அ வெரி ஆர்டினரி கேம். பட் அதர் தன் தட் அவேஷ் கான் ரொம்ப சூப்பராக போட்டான். த 18th as well as the 20th over. லைக் 18th ஓவரில் 2 விக்கெட் எடுத்தான். அண்ட் 20th ஓவரில் லைக் pretty much அரவுண்ட் 6 யார்க்கர்ஸ் சொல்ல முடியாது, 4 யார்க்கர்ஸ் வச்சு போட்டான். ஸோ யா தட் வாஸ் அமேசிங். அண்ட் அவேஷ் கானும் ஒரு நல்ல டீசெண்டாக டெத் பவுலராக வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ
போன மேட்ச் தோனி லைட்டாக அடிச்சார். பட் அதர் தன் தட் ஐ திங்க் இப்போது ஹீ இஸ் ஹேவிங் அ டீசன்ட் டோர்னமெண்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் ஆல்சோ டிக்வேஷ் as usual was okay. And yeah, சொல்லணும்னா I think LSG, another good win for LSG. Like no one expected them to have such a good season. ஸோ நான்லாம் அவனுக்கு கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 மேட்சாக ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். பட் now they think they're winning their fifth match. And I don't know which position they are in. Top of the table இல்லை I think their net run rate வந்து இன்னும் கொஞ்சம் டவுனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யா, they are on fourth now. And 4 teams have 5 wins already. ஸோ பிளே ஆஃப்கான இது வந்து இன்னும் டைட் ஆகிட்டே போகுது. ஸோ பார்க்கலாம். ஐ திங்க் LSG again very good performance, and they won a match that they should have lost. And Rajasthan throw away yet another match they should have won. So I think we can move on to the most anticipated segment. So man of the match சொல்லணும்னா I think some players who really impressed me வந்து obviously I think Vaibhav super ஆடினா for his age, around 35 odd runs in not even from many balls, around 20 balls I think. ஸோ நானும் எங்கள் அப்பாவும் தான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது வைபவ் இந்த கமெண்ட்ரியில் வேறு சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஒரு 14 வயசு பையன் ஐபிஎல் ஒரு கோடி வாங்கிட்டான், இப்போ ஐபிஎல் டெபியூ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டே இருந்தானுங்க. அப்படியே எங்கள் அப்பா வந்து இந்த விஐபி படத்தில் பார்க்குற மாதிரி என்னை பார்க்குறாரு. நீ 14 வயசில் என்ன பண்ணிருந்த? ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணிருக்க? என்ன ஐபிஎல் தான் பார்த்துட்ருக்கேன். அந்த பையன் என்ன பண்ணுறான்? இப்போ ஐபிஎல் ஆட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தார். ஸோ யா, வைபவ சூரியவம்சி ப்ளீஸ் உங்கள் உண்மையான வயசு என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா எல்லாருக்குமே நல்லதாக போயிடும். பட் யா, டு பி ஃபேர், குட் இன்னிங் ஸ்டில். அண்ட் அதர் தேன் தட் ஐ திங்க் பாராட்டணும்னா ஆவேஷ் கான் கண்டிப்பாக சொல்லலாம். ஆவேஷ் கான் போல்ட் ரியலி வெல். அண்ட் பிரின்ஸ் யாதவ் கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா போட்ட மாதிரி இருந்துச்சு. லைக் அவன் போட்டது வந்து ஸ்பீடோமீட்டரில் 135 140 தான் காமிச்சாங்க. பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி டு 1 over ஜெய்ஸ்வால் பவர் பிளேயில் போட்டான். அந்த ஓவர் ரொம்ப நல்லா போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் பிரின்ஸ் யாதவ் அவனுங்க விளையாடலான்னு நினைக்கிறேன். ஹீஸ் டூயிங் வெரி வெல். அண்ட் யாராச்சும் ஒருத்தவங்க ட்ராப் பண்ணணும்னா ஐ திங்க் ரைட் நவ் இட் வில் பி ப்ராபப்ளி மயங்க் ஷர்துல் தாக்கூர் தான் ட்ராப் பண்ணணும். லட்சி பட் லார்டை ட்ராப் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ எப்படியாச்சும் ஒரு விக்கெட்டு எங்கேயோ எடுத்து கொடுத்துருவார். இன்றைக்கி கூட அதான் பண்ணார், ஒரு விக்கெட் எடுத்துட்டான் எப்படியோ. ஸோ யா, லட்சி. பட் ஒன் மாம் சொல்லணுன்னா டெஃபினெட்லி ரிஷப் பண்ட் வந்து யா, லைக் ஃபார் த பொட்டென்ஷியல் இயர்ஸ் அவன் ஆடுறதுக்கு அந்த ப்ரைஸ் டேக் அவன் ஆடுறது சரியே இல்லை. அவன் ஒரே ஒரு பாசிட்டிவ் லக்னோவுக்கு வந்து அவன் ஆடாமே அவங்க மேட்ச் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஹீ ஃபைன்ஸ் ஹிஸ் ஃபார்ம். ஏன்னா இப்படி ஆடிட்டு இருந்தான்னா அவன் வந்து ஆடுற மாதிரி கூட தெரியல, சும்மா வந்து பேருக்கு வந்து பேட்டிங் பண்ணணுமேன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ தட்ஸ் லில் டிசப்பாயிண்டிங் ரிஷப் பண்ட் கிட்டேருந்து. யூஸ்வலாக கொஞ்சம் ஜாலியாக கேர்ஃப்ரீயாக ஆடுவான். பட் யா, ரொம்ப மட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கான் இப்போது. லெட்ஸ் ஹோப் ஹீ ஃபைன்ஸ் ஹிஸ் ஃபார்ம். அண்ட் ஆல்சோ அனதர் ஒன் மோமெண்ட் சொல்லணுன்னா ஐ திங்க் சம் ஆஃப் தி ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ கண்டிப்பாக ஃபயரில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி லாஸ்ட் மேட்ச் சூப்பர் ஓவரில் வந்து ஃபம்பிள் பண்ணிட்டாங்க பயங்கரமாக பை சென்டிங் ஜெய்ஸ்வால், நாட் சென்டிங் ஜெய்ஸ்வால் and Nitish Rana. They sent Hetmeyer and Parag. ஸோ எனக்கு தெரில, பராக் ஆல்சோ as the captain அவன் அப்போ ஆடின ஷாட் ரொம்ப ஸ்டூப்பிடான ஷாட். ஸோ he has to take part of the blame. ப்ளஸ் யா, ஹெட்மேயரை பயங்கரமாக பேக் பண்ணுறாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் his performance reflects any of that. அவன் ரீட்டைன் பண்ணதும் சரி, அவன் பேக் பண்ணி ஃபினிஷராக அனுப்புகிறாங்க ஓகே. பட் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஃபினிஷ் பண்ணி கொடுக்கல this season at least. So I think he needs to step up big time. And if not, the Rajasthan Royals have to get ready with some kind of replacement. I know already there are some kind of rumors about Dravid, Sanju. There's some rift in the team, but அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரில. So yeah, Rajasthan Royals management need to fix up big time and hopefully not lose these matches that are from such winnable position. They're grabbing defeat from the jaws of victory basically every match. So and especially in the வருஷம் வந்து it looks like you have to have 8 wins to qualify. So ரொம்ப கஷ்டமாக இருக்க போது for Rajasthan Royals from this point. So let's see, Rajasthan Royals இங்கேருந்து இம்ப்ரூவ் பண்ணுறானுங்களா இல்லை அப்படியே their tournament. I feel like that is their tournament in order.
I don't see them recovering again from this. So yeah, LSG another good win and another step towards the playoff. And LSG playoff qualify ஆனாங்கன்னா சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பட் ஐ திங்க் எல்லாருக்குமே செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். பிஃபோர் த டோர்னமெண்ட் எவ்ரி ஒன் வர் சேயிங் எல்எஸ்ஜி ஹேவ் அ வீக் bowling lineup and வாட் நாட். ஸோ அதை ப்ரூவ் ராங் பண்ணுற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க இப்போது. லெட்ஸ் see if they qualify. It's a good thing தான். That's why IPL is very unpredictable. I think அதோட வீடியோவை முடிச்சுக்கலாமா பாஸ்? யா ஐ திங்க் இன்னைக்கு செகண்ட் மேட்ச் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சும் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஷவுட் அவுட் டு பட்லர், செம இன்னிங்ஸ், வெல் பிளேட் நண்பா. பட் யா ஐ திங்க் இன்னைக்கு மேட்சஸ் ஓகே. நாளைக்கு தான் மெயின் மேட்சஸ் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை. I think RCB versus Punjab, I feel like RCB might win. Punjab அவையில் எப்பயுமே நல்லா விடுவானுங்க. ப்ளஸ் பஞ்சாப் விக்கெட் கொஞ்சம் நல்ல பேட்டிங் விக்கெட்னால ஐ திங்க் RCB will win. அண்ட் சிஎஸ்கே versus மும்பை, ரெண்டு டீமும் கம்பேக்கில் இருக்கானுங்க. யாரை ப்ரெடிக்ட் பண்ணலாம்? சரி, நம்ம வந்து யார், எனக்கு என்னமோ மும்பை தான் மறுபடியும் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஆப்போசிட்டில் தானே அதனால். ஸோ யா, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்ஸ். பை பாய்.